வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல கோபி இப்போ பழனிசாமியையும் பாக்கியாவும் வச்சு தப்பா பேசுறாரு. வீட்டில் யாருமே இல்லாதப்ப 2 பேரும் என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்களான்ற மாதிரி ரொம்ப மட்டமா பேசுறாரு. அதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. கோபத்துல கோபிநாத் அப்படின்னு பேர்லாம் சொல்றாங்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு கோபப்படுறாங்க. நான் வர கொஞ்சம் லேட்டா இருந்தா 2 பேரும் ரூம்ல போய் பேசியிருப்பீங்களா அப்படின்னு மறுபடியும் கோபி ரொம்ப தப்பா பேசுறாரு. வீட்டுல இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. இது உங்க வீடு கிடையாது, பணம் கொடுத்து இந்த வீடை நான் வாங்கிட்டேன், இது என்னோட வீடு, வெளியில போய் பாருங்க, பாக்கியலட்சுமி இல்லைன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. வேற ஒரு ஆளா இருந்தா ரோஷப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பியிருப்பாரு. இருந்தாலுமே கோபி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் வீட்டை விட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில இப்போ பழனிசாமியுமே எங்க 2 பேரை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசாம நான் வந்ததுதான் தப்பு, நான் இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி போறாரு. போ இனிமே இங்கெல்லாம் வந்துடாத அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. பழனிசாமி முன்னாடி வச்சு நான் அவமானப்படுத்திட்டேல, இரு நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இப்போ ரூமுக்கு போயிடுறாரு. இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா சண்டையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு செலியன். ஆபீஸ் போன் கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமாவது செலியன் நேரா கோபியை போய் பார்த்து பேசி, நானும் வீட்டுல தான் இருக்கிறேன், அம்மாவை பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ரொம்ப டென்ஷனாகி நின்றுட்டு இருக்கிறாங்க. தண்ணி குடிங்கம்மா அப்படின்னு ஊத்தி கொடுக்குறாரு. அந்த இடத்துல செலியனோட கேரக்டரை வேஸ்ட்னு தான் தோணுச்சு நமக்கு. இதுக்கிடையில வெளியில போன எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. எழில் அமிர்தா 2 பேரும் பாக்கெட்டை சொல்றாங்க, பொருட்காட்சியை தள்ளிதாமா வச்சிருக்கிறாங்க, ரத்து பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட திங்ஸ் எல்லாமே குடோன்ல ரொம்ப சேஃப்டியா தாமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு எழில். பாக்கியாவோட மாமியார் பாக்கெட்டை பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அமிர்தாட்ட தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சத்தம் கேட்ட உடனே கோபி போய் இறங்கி வராரு. நான் இனிமேல் இந்த வீட்டுல இல்லம்மா, நான் கிளம்புறேம்மா, எங்க வீட்டுக்கு போறேம்மா அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா உனக்கு உடம்பு முடியலன்னு தானே வந்த, இப்ப எதுக்குப்பா கிளம்பி போற அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. இந்த வீட்டுல இருந்து என்னால இன்னும் அவமானப்பட முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு கோபி. இந்த வீட்டு ஓனர் அம்மா என்ன இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபியோட அம்மா தெரியாத மாதிரி யார் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வீடு யார் பேர்ல இருக்குதோ அவங்க தான் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபி அவர் மேல தப்பே இல்லாத மாதிரி சொல்றாரு. நான் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப யாருமே வீட்டுல இல்லம்மா, அந்த பழனிசாமியும் பாக்கியாவும் ரொம்ப க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, நான் அதை பத்தி என்னன்னு ஒரு வார்த்தை தாம்மா கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பழனிசாமி தான் அவளுக்கு முக்கியமா போயிடுச்சுமா, என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்றாரு கோபி. ஈஸ்வரி உடனே பாக்கியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ என்னோட மகனை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னையா, அப்ப என்னோட வார்த்தைக்கு என்ன மரியாதைன்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு கோபியை விட அந்த பழனிசாமி முக்கியமா போயிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, பழனிசாமி சார் முக்கியன்றதுக்காக நான் இவரை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்னை பத்தி தப்பா பேசினாரு, அதனாலதான் போக சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. யாரும் இல்லாத நேரத்துல நாங்க 2 பேரும் கூத்தடிச்சிட்டு இருக்கிறோம்னு உங்க மகன் சொன்னாரு, அதனாலதான் நான் இவரை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன், அந்த மாதிரி வார்த்தை அவர் கேட்டது தப்பு தானே அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அதை கேட்ட உடனே எழிலுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. கோபியவே எங்க அம்மா பத்தி நீ தப்பா பேசுவீங்களா அப்படின்னு அடிக்க போயிடுறாரு. எங்க இன்னொரு தடவை சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி கோபமா கத்திட்டு இருக்கிறாரு. 2 பேருக்கும் கை கலப்பே ஆயிருது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கோபிட்ட நீ பாக்கியா பத்தி தப்பா பேசிருக்க கூடாது கோபி, நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு ஈஸ்வரியே சொல்லணும். அந்த மாதிரிலாம் பண்ணாம கோபி ஏதோ கோபமா பேசிட்டான், அதுக்காக அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுவியா அப்படின்னு கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.